இது வந்து நாங்க இது எல்லாமே வந்து previous classல வந்து நாங்க படிச்சிட்டோம். Okay, we have studied in the previous class about spiritual environment. Okay, so I will let you all know what we studied in the previous class. Short and sweet சொல்றேன் because of the newcomers. நான் திரும்பியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். சரியாமா? கேட்டுக்கோங்க. இப்ப ஸ்பிரிச்சுவல் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொன்னா வந்து நாங்க வந்து எங்களோட மைண்ட காமா வைக்கிறதுக்கு, சரியா, எங்களோட மைண்ட காமா கிளியரா வச்சுக்கிறதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் என்வாயர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சொன்னா வந்து நாங்க கோவப்படாம நெகட்டிவான வைப்ல இருக்காம சத்தம் போட்டுக்கிட்டே டென்ஷனா இருக்காம நாங்க எங்களை அமைதியா எங்களை வந்து ஒழுங்கு ஒரு ப்ராப்பரா காமா குவயட்டா எங்களை வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்வாயர்மெண்ட். ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் என்வாயர்மெண்ட் வந்துமா எப்படி இருக்கணும்னு சொன்னா, சரியா, அது வந்து பிசிக்கல் மென்டல் ஹெல்த் இது எல்லாமே இதுல இருந்து அந்த என்வாயர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு காமான ஒரு ஒரு சத்தம் இல்லாம ஒரு கிளியரான என்வாயர்மெண்டா என்ன செய்யணும்னு சொன்னா இருக்கணும். சரியா? சோ இதுல வந்துமா the following can be observed in the conduct of people in such society. சோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டில வந்து நாங்க வந்து என்னென்னலாம் பார்க்கலாம். இப்ப நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வைங்க, மெடிடேஷன் இதுக்குள்ளால வரும். நாங்க நல்லா காமா மெடிடேட் பண்ணா வந்து எங்களுக்கு டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வராது. சரியா? அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாத்தோடையும் கைண்டா இருக்கிறது, எல்லாத்தோடையும் பொலைட்டா பேசுறது, சரியா, ரொம்ப யாரோடையும் கத்தாம குவயட்டா இருக்கிறது. நாங்க வந்து நேச்சர்ல வந்து லவ் பண்ற ஒரு ஆளா இருக்கணும். நேச்சரை வந்து நாங்க விரும்புற ஒரு ஆளா இருக்கணும். சரியா? we have to love the nature, the animals, we have to be kind to everyone. ஓகே, சோ இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் என்வாயர்மெண்ட். சரிதானே? சோ ஸ்டெப் டேக்கன் டு ப்ரமோட் ஃபேமிலி ஹெல்த். சோ இது வந்து ப்ரமோட் ஒரு ஃபேமிலி ஹெல்த்தை வந்து எப்படி ப்ரமோட் பண்ணலாம்னு நாங்க படிச்சோம். சோ அது வந்து என்ன படிச்சோம்னு சொன்னாம, இப்ப நாங்க ஒரு ஃபேமிலியை வந்து இப்ப ஒரு 5 மெயின் தீம் இருக்கு. ஒரு ஃபேமிலியை வந்து எப்படி நாங்க வச்சுக்கணும் அப்படின்றது. சரியா? நாங்க வந்து கூடுதலா வந்து சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஃபேமிலியோட ஹெல்த்தை வந்து முதலாவது நாங்க வந்து பார்க்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அமைச்சு கொள்ளணும். சரியா? 2வது வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள்னா என்னது, ஒரு நல்ல சாப்பாடு எதுக்காக நாங்க சாப்பிடணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாங்க வந்து we have to know it. ஓகே, இந்த மாதிரி ஸ்கில் அதெல்லாம் we have to know it. தேர்ட் ஒன் வந்துமா ஒரு கிரியேட்டிங் அ ஹெல்த்தி என்வாயர்மெண்ட், எப்படி நாங்க ஹெல்தியான ஒரு என்வாயர்மெண்ட்டை வச்சுக்கொள்ள இயலும் அப்படின்னு நாங்க பார்க்கணும். சரியா? 3வது நாங்க எங்களை சுத்தி வந்து என்னென்ன எப்படி நாங்க என்வாயர்மெண்ட்டை வந்து ஹெல்தியா வச்சுக்கொள்ள முடியும்னு நாங்க பார்க்கணும். 4வது வந்து obtaining the support of the community. கம்யூனிட்டியில வந்து சப்போர்ட்டை நாங்க எடுத்துக்கொள்ளணும். சரியா? கம்யூனிட்டியோட சப்போர்ட் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இப்ப யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்களா, ஃபுட் ரிலேட்டட் சம்மந்தமா, இல்ல எங்களுக்கு டேப்லெட்ஸ், இப்ப அயர்ன் டேப்லெட் தருவாங்க, விட்டமின் சி தருவாங்க, இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் தரும்போது we have to take it. ஓகே, அண்ட் 5வது வந்து நாங்க வந்து ப்ராப்பரான ஹெல்த் சர்வீஸ் இருக்கணும். இப்ப எங்களுக்கு வேக்சினேஷன் டைம் ஒன்று வருதா, we have to do a vaccination. அப்புறம் வந்து சேம் லைக் த டெங்கு ஒழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது இது எல்லாமே நாங்க வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நாங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல வந்து நாங்க படிச்சிட்டோம். சரி, ஓகேமா? ஓகேமா? இப்ப இப்ப அடுத்தது வந்து 3R மெத்தட். இந்த 3R மெத்தட்ன்றது சொன்னா என்னன்னா, இது எல்லாமே நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிட்டோம். நியூ கமர்ஸ்க்காக தான் நான் திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். சோ அதுதான் நான் ஸ்பீடா சொல்றேன். சரியா? சோ 3R மெத்தட் அப்படின்னு சொன்னா என்னன்னு பாருங்கம்மா. 3R மெத்தட்னு சொன்னா வந்து ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரெடியூஸ்னு சொல்றது வந்து நாங்க குறைக்கிறது. ரீயூஸ்னு சொன்னா வந்து நாங்க திரும்பியும் அந்த பொருளை வந்து என்ன செய்யலாம், திரும்பி யூஸ் பண்ணலாம். ரீசைக்கிள் அப்படின்னு சொன்னா வந்து அது அப்படியே கம்போஸ்டா மாத்துறது. சரியா? சோ இதுக்கு இது இது இதுதான் நாங்க படிச்சது. சோ இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான். சோ இந்த லெசனை நாங்க முடிக்க கிட்ட வந்து நான் திரும்பியும் இந்த கம்ப்ளீட் லெசனை வந்து திரும்ப ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ கவலைப்பட தேவையில்ல. சரியா? சோ இன்னைக்கு நாங்க படிக்க போற லெசன் வந்து இந்த லெசன், டெவலப்பிங் ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ். சாரி, டெவலப்பிங் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் ஆன் குட் ஹெல்த். இதுதான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? சோ கிளியரா பாருங்க, கிளியரா விளங்கிக்கோங்க. ஸோ இதுதான் எங்களோட லெசன். 1 minute children, just give me a minute. Okay, now see, listen carefully children, listen carefully. இப்ப வந்துமா இப்ப நாங்க ஒவ்வொரு நாலேஜ் இருக்கு தானே, சோ நாங்க வந்து ஒவ்வொரு நாலேஜ் கெயின் பண்ணிருப்போம். எங்கட எங்கட இதுல வந்து we would have gained knowledge. So there are so many knowledges we will have.
ஓகே. சோ நாலேஜ் அப்படின்றது வந்துமா எங்கட திறனை வந்து நாங்க வளர்த்து கொள்றதுக்கு பேர் தான் நாலேஜ். சரியா? நாங்க எப்படி எங்கட திறன்களை வளர்த்து கொள்றோம், என்ன மாதிரி விஷயங்களை நாங்க படிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேர் தான் ஹவு we கேன் கேரி அவுட் அவர் நாலேஜ். சோ நாங்க வந்து ஒரு படிப்பினை ஒரு ஒரு விஷயத்த நாங்க படிக்கிறோம்னு சொன்னா எதுல நாங்க படிக்கிறோம்? புக்ஸ்ல நாங்க படிக்கலாம், மேகசின்ஸ்ல நாங்க படிக்கலாம், பேப்பர்ஸ்ல நாங்க படிக்கலாம். சரியா? இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் we can study. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் what we can do, we can study. சோ இது மட்டும் இல்லாமமா எங்களுக்கு வந்து எது எங்களுக்கு கூடுதலா படிப்பை பத்தி எல்லாம் சொல்லி தருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது வந்து புக்ஸ். புக்ஸ் தான் வந்து நாங்க என்னென்ன படிக்கணும், எங்களோட ஏஜ்க்கு ஏத்த மாதிரி என்னென்ன படிக்கணும், எங்களோட கிரேட்க்கு ஏத்த மாதிரி என்னென்ன படிக்கணும்ன்றது வந்து எங்களுக்கு முதலாவது எங்களோட ஸ்கில்ன்னு சொன்னா வந்து ஸ்கில்ன்னு சொன்னா எங்களோட ஆற்றல். சோ எங்களோட ஸ்கில்ல வந்து எது படிச்சு தருதுன்னு சொன்னா புக்ஸ் தான் படிச்சு தருது. ரெண்டாவது வந்து மேகசின்ஸ். புக்ஸை தாண்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க தானே, அதுக்கு பேர் தான் மேகசின்ஸ். சரியா? மூணாவது வந்துமா பேப்பர்ஸ் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாம மூணாவது வந்து பேப்பர்ஸ். அது இது இப்ப உங்களுக்கு வந்து அதை வச்சு படிக்கலாம். சோ should be shared with the members of your family or living place. இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை பத்தி வந்து நீங்க உங்களோட வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். நல்ல புக்கள் ஷேர் பண்ணலாம் உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கலாம். மேகசின், இந்த மாதிரி மேகசின்ஸ் இருக்கு, இதை படிங்க, இந்த ஸ்டோரி புக் இருக்கு, இது இது பத்தி சொல்லுது, இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்துமா நீங்க வந்து படிச்சு கொடுக்கலாம். சோ எங்களுக்கு வந்து தெரியாதன இப்ப நாங்க என்ன சாப்பிடணும், நாங்க எது சாப்பிட்டா எங்களுக்கு ஹார்ம்ஃபுல், எது நாங்க சாப்பிட்டா எங்களுக்கு ஹார்ம்ஃபுல் இல்ல அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது தானே. வாட் வி ஈட் அண்ட் வாட் வி டோன்ட் ஈட், வி டோன்ட் நோ எனிதிங். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா வந்து நாங்க இது சாப்பிடுறதுனால தான் இப்படி ஆகுது, நாங்க இது சாப்பிட்டா இது நல்ல இது gives us good strength. இப்ப நாங்க ஆப்பிள் வந்து சாப்பிட்டோம்னு சொன்னா அது வந்து it gives us a good what do you call, அது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு விட்டமினை தருது அப்படின்றது வந்து நாங்க எப்படி விளங்கிக் கொள்றோம்? how we are coming to find it out, tell me. எப்படி நாங்க how we are finding it out, tell me children. இது இந்த புக் டீச்சர் Ah, from yes. படிக்கிறதால parents by studying. இதெல்லாம் எப்படி நாங்க விளங்கிக் கொள்றோம்னு சொன்னா படிக்கிறதால, புக்ஸால, மேகசின்ஸால, பேப்பர்ஸால, அது மட்டும் இல்லாம நாங்க நல்லா படிக்கிறதால தான் நாங்க வந்து விளங்கிக் கொள்றோம். சரியா? சோ வந்துமா ஹெல்த்த பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், ஹெல்த் பத்தி எங்களுக்கு கூடுதலா தெரியல. இப்ப வந்து நீங்க கிரேட் 1ல இருந்து 11 வரைக்கும் உங்களோட நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பீங்க தானே, யோலா ஸ்டடிங் சில்ட்ரன், இப்படிங்க எல்லாம் படிக்கிறீங்க தானே. இப்ப படிக்கும் போது வந்து ஓகே, when you are studying, normally when you are studying, please don't scribble the screen. ஓகே, நீங்க வந்து படிக்கும்போது வந்து சில நார்மலா நாங்க படிக்கும்போது நாங்க வந்து எங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் தெரியாது, ஒவ்வொரு விஷயங்கள் தெரியும். சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப நீங்க படிப்பை தாண்டி போகும்போது இப்ப ஹெல்த்த பத்தி உங்களுக்கு இது சரி ஒன்று தெரியாட்டி, ஹெல்த் பத்தி உங்களுக்கு இது விளங்கல அது விளங்கல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சில்ட்ரன், ஓகே, வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், ஓகே, mute your microphones. What you have to do is you should share. அது வந்து இப்ப எங்கட ஹெல்த் எங்களுக்கு சொல்றது வந்து முதலாவது வந்து பிஹெச்ஐ தான் வந்து பாப்பாரு. எங்களோட ஹவுஸ்ல என்ன மாதிரி இருக்கு, எங்களோட ஹவுஸ் எப்படி இருக்கு, நாங்க என்ன வந்து நாங்க ஈட் பண்ணணும், எங்களோட கிச்சனை சம்டைம்ஸ் செக் பண்ணுவாங்க. விளங்கிச்சா? எங்களோட they will be checking the behind part of the houses, your washrooms செக் பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜை செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திடீர்னு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. சோ இது மட்டும் இல்லாம பிஹெச்எம் அப்படின்றவங்க வந்து பப்ளிக் ஹெல்த் மிட்வைஃப் அப்படின்றவங்க வந்து எதுக்காக வருவாங்கன்னு சொன்னாமா, இப்ப ஹவுசஸ்ல வந்து பிரெக்னன்ட் மதர்ஸ் இருந்தா, சின்ன பார்ன் பண்ண பேபிஸ் இருந்தா, இது பார்ன் பேபிஸ் இருந்தா எல்லாம் அவங்க வருவாங்க. ஒரு பேபிக்கு வந்து 3 years ஆவ காட்டிலும் வந்து என்ன செய்வாங்க, வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. ரூமை பார்ப்பாங்க, பேபியை வச்சிருக்கிற பிளேசஸ பார்ப்பாங்க, என்னென்ன ஃபுட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசிக்கான ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துமா கட்டாயமா வந்து ஐ வில் ஷோ யூ இந்த ரோல காட்டுறேன்னு பாருங்க. இவங்க 2 பேரும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா எங்களுக்கு கிளியரா விளங்கப்படுத்துவாங்க. பிஹெச்ஐ அண்ட் பிஹெச்எம். இப்ப புக் இருக்கிறவங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா அவங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? சோ இவங்க 2 பேரும் தான் இப்ப புக்கை தாண்டி இதுகளை தாண்டி வரக்கோல ஹெல்த்த பத்தி உங்களுக்கு படிச்சு கொடுக்கறது வந்து உங்களோட டீச்சரை தாண்டி நீங்க புக் விஷயம் நீங்க படிச்சு முடிச்ச ஒரு பர்சனா இருந்தா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை பத்தி சொல்லி தரது வந்து உங்களோட பிஹெச்ஐயும் உங்களோட பிஹெச்எம்மும் தான். சரியா? சார் நாங்க சொல்லுவோம் தானே சம்டைம்ஸ் என்ன சரி குழப்பங்கள் இருந்தா, இஃப் தேர் இஸ் a பேட் ஸ்மெல் இன் யோர் வில்லேஜ், கார்பேஜ் எல்லாம் போட்டு குப்பையெல்லாம் போட்டு ஸ்மெல் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா இருங்க நாங்க பிஹெச்ஐ கிட்ட சொல்றோம் அப்படி சொல்லுவீங்க தானே. ஹேவ் யூ ஹர்ட்?
PHI பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களோட ஏரியாஸ்ல எல்லாம் PHI இருக்கிறாங்களா? Yes, Tell teacher. me. Yes, ஆ teacher. ஸோ PHI அப்படின்றவங்க வந்து அதுக்காகத்தான். ஸோ அவங்க வந்து எங்கட ஹெல்த்தை வந்து அவங்க பார்க்கணும். நாங்க என்ன மாதிரி இருக்கிறோம், அந்த ஏரியால டெங்கு என்ன சரி இருக்குதா, டெங்கு பிளேசஸ்க்கான வாட்டர்ஸ் அப்படி எல்லாம் ஸ்டெயின் ஆயிக்குதா அப்படின்னு எல்லாம் அவங்க தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் அது PHI அண்ட் PHM. நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். ஓகே. அடுத்தது வந்துமா கிரியேட்டிங் அ ஹெல்த்தி environment. So creating a healthy environment ன்னு சொன்னா creating a healthy environment அப்படின்னு சொன்னா வந்து நாங்க எப்படி ஒரு சுத்தமான சூழலை வந்து உருவாக்கலாம். How can we create a good healthy environment அப்படின்ற விஷயம் சரியா? So recall what you have already learned. நாங்க வந்து ஆல்ரெடிமா நீங்க கிரேட் 6ல படிச்சிருப்பீங்க. கிரேட் 6ல நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒரு ஹெல்தி என்வாயரன்மெண்ட் வந்து நாங்க எப்படி வச்சுக்கொள்ளணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஹெல்தியான என்வாயரன்மெண்ட் வந்து நாங்க எப்படி வச்சுக்கொள்ளணும்னு சொன்னா அது வந்து கிளீனா அழகா நாங்க படிச்சிருந்த 3 ரீசைக்கிள் பின் 3R மெத்தட். இந்த 3 ரீசைக்கிள் பின்னையும் வச்சு நீங்க வந்து கிளியரா அழகா உங்களோட என்வாயரன்மெண்ட் என்ன செய்யணும், ஹெல்தியா வச்சுக்கொள்ளணும். இப்போ எப்பயுமே உங்களோட என்வாயரன்மெண்ட்ல வந்து பேட் ஸ்மெல், சத்தங்கள் இப்படி இருந்தா அது ஹெல்தியான என்வாயரன்மெண்டா? இஸ் தட் a healthy environment? Tell me. No, teacher. No, it's not a healthy environment. ஓவரா சத்தத்தோட வெஹிக்கல் சவுண்ட்ஸ் அண்ட் எவ்ரிடே பேட் ஸ்மெல் அண்ட் யூ காண்ட், அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் உங்களுக்கு ஆட்டோவா வந்து யூ வில் ஃபீல் அன்ஹெல்தி. நீங்க வந்து அன்ஹெல்தியான ஒரு பர்சனா இருப்பீங்க. ஸோ ஹெல்தியான பர்சனா இருக்கணும்னு சொன்னாமா சவுண்ட் பொல்யூஷன், ஓகே, இந்த சவுண்ட் பொல்யூஷன், அதுக்கப்புறம் வாட்டர் பொல்யூஷன், இந்த மாதிரி விஷயங்கள், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி விஷயங்கள் கிட்ட இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளணும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிரிபிள் த ஸ்கிரீன். ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து இட்ஸ் அபவுட் ஆப்டெய்னிங் த சப்போர்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. ஸோ ஒரு கம்யூனிட்டியோட சப்போர்ட்டை வந்து எப்படி ஆப்டெயின் பண்ணலாம், நீங்க ஒரு கம்யூனிட்டியோட சப்போர்ட்டை வந்து எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ இது வந்துமா இது எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, இப்ப நாங்க கம்யூனிட்டியா ஒர்க் பண்ணக்குள்ள கம்யூனிட்டி அப்படின்ற பேர் வேர்டை பாருங்க. ஐ வில் மார்க் யூ. கம்யூனிட்டி அப்படின்ற வேர்டை பாருங்க. அப்ப இதெல்லாம் அழிச்சிட்டு இப்ப வாங்க எங்களோட லெசனுக்கு பாருங்க. கம்யூனிட்டி அப்படின்ற வேர்டை பாருங்கம்மா. சரியா? சில்ட்ரன் ஸ்கிரீனை வந்து ஸ்கிரிபிள் பண்ண வேணாம். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் டூ தட். பி அ குட் சில்ட்ரன், டோன்ட் டூ எனிதிங். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி அப்படின்றது வந்துமா மக்கள் வந்து உண்டா இருக்கிறது. நிறைய மக்கள் எல்லாம் எதிரா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் 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 ஸ்ரீலங்கா வி ஹாவ் சோ மெனி கம்யூனிட்டிஸ். வெல்ஃபேர் கம்யூனிட்டி, ஒவ்வொரு டைப்பான கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுல வந்து நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா It's a ஒரு religious ஷெர்மதான. community. எஸ்மா? Religious community. ரிலிஜியஸ் கம்யூனிட்டி, வெல்ஃபேர் கம்யூனிட்டி, ஹெல்தி கம்யூனிட்டி, இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ், there are Scouts so many community. communities. You have green plant community and what do you call health organization community. இந்த மாதிரி கம்யூனிட்டி நிறைய கம்யூனிட்டி இருக்குது. கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னா என்னன்னு மட்டும் பாயிண்டா சொல்லிடுறாங்க. கம்யூனிட்டின்னு சொன்னா என்னன்னு சொன்னா கம்யூனிட்டி அப்படின்றது வந்துமா மக்கள் வந்து லைக் the people gather in a place. The people gather in a place is called as a community. சோ இன்னைக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி, இப்ப மக்களால வந்து எங்களுக்கு என்ன சப்போர்ட் எடுத்துக்கொள்ளும், ஒரு கம்யூனிட்டியால வந்து எங்களுக்கு என்ன சப்போர்ட் எடுத்துக்கொள்ளும்னு பாருங்க. ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் வந்துமா அது கெட்டிங் தி சப்போர்ட் ஆஃப் வேரியஸ் பீப்புள் இன் தி சொசைட்டி. சோ நீங்க வந்து கம்யூனிட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டயுமே வந்து நீங்க ஒவ்வொரு சப்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம். சோ இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வைப்போமே, இப்ப எங்கட ஏரியா இருக்குது சரியா? இப்ப எங்க ஏரியால வந்து நான் மட்டும் தான் எங்களோட ரோட கிளீன் பண்றேன். நான் மட்டும் எங்களோட ரோட கிளீன் பண்ணேன்னு சொன்னா அது குவிக்கா கிளீன் பண்ணிடலுமா? சொல்லுங்க பாப்போம். கேன் ஐ கிளீன் மை ரோட் குவிக்லி? இந்த ரோடு இந்த ஏரியாவை வந்து நான் ஒரு நாள் மட்டும் only I can't do. என்னால மட்டும் I can't do. ஆனா நாங்க எல்லாமே கம்யூனிட்டியா வந்து சேர்ந்து நாங்க கிளியர் பண்ணோம்னு சொன்னா அது பெஸ்டாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும், குவிக்காவும் வேலை முடிஞ்சிரும், ஈஸியா முடிஞ்சிரும். விளங்கிச்சு தானே? சோ இதுக்கு பேர் தான் கம்யூனிட்டி அப்படின்றது. சரியா சில்ட்ரன்? சோ கம்யூனிட்டியா நாங்க ஒரு விஷயத்துல வந்து நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ளையோ, நாங்க என்கேஜ் ஆகக்குள்ளையோ, there are several certain things
இது வந்து உங்களுக்கு குயிக்கா ஈஸியா அமைஞ்சிரும். எல்லாமே வந்து என்னவா நடக்கும், ஈஸியா அழகா செய்யலாம், ஷேர் பண்ணி கொள்ளலாம், ஒவ்வொருத்தரை பத்தி விளங்கி கொள்ளலாம், ஹாப்பியா ஜாயா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா யூ கேன் ப்ராப்பர்லி டூ இட். ஸோ இது மட்டும் இல்லாம வந்து இது வந்து உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட பீப்புள்குள்ளால, மக்களுக்குள்ளால வந்து ஒரு ஒத்துமையையும் ஏற்படுத்துமா. சரியா? சோ வந்து டிஸ்ட்ரெஸ் இல்லாம வந்து நீங்க நிம்மதியா வந்து நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம வந்து ரிலீஜியஸ் பிளேசஸ்க்கு நீங்க விசிட் பண்ணணும். ஸ்கூல்ல வந்து ஸ்கூலுக்கு போகக்குள்ள ஸ்கூல் வென் யூ கோயிங் டு ஸ்கூல் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸ் அப்சர்வன்ஸ் நடக்குது. ஏன் ரிலீஜியஸ் அப்சர்வன் நடக்குது? ஸ்கூல் போனதுக்கு போறோம்னு சொன்னா நாங்க காட நினைச்சிட்டு வந்து நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயங்களுமே என்னவாய்க்கும் ஈஸியா பீஸ்ஃபுல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அதுக்காகத்தான் வந்து நீங்க ஸ்கூல்லயுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ரிலீஜியஸ் அப்சர்வன்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. யூ ஹாவ் டு ப்ரே யோர் காட். ஓகே. சோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயங்கள். சரியா? சோ நீங்க எப்பயுமே வந்துமா ஸ்கூலோட கண்டெக்ட்ல வைக்கணும், ரிலீஜியஸ் பிளேசஸோட கண்டெக்ட்ல வைக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம கிராம நிலதாரி, அதாவது உங்களோட வில்லேஜ் ஆபீசர் இவரோடையும் என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க கண்டெக்ட்ல கட்டாயம் இருக்கணும். சோ இவங்க எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஆனவங்க. இவங்க 3 பேத்தோடையும் நீங்க இந்த 3 விஷயங்களோடையுமே வந்து எப்பயும் கான்டாக்ட்ல இருக்கணும். சரியா? சோ அது மட்டும் இல்லாம சில்ட்ரன் ஷர்மதானம் செய்யறது, கேம்ப் செய்யறது, பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்யறது, ஆல்கஹால் எப்படி பிரிவென்ட் பண்ணணும், இந்த ட்ரக்ஸ் எப்படி இல்லாம ஆக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை வந்து நீங்க கொண்டு வரணும், கம்யூனிட்டிக்கு கொண்டு வந்து நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி செய்யணும். சரியா? சோ இது எல்லாமே வந்துமா ஒவ்வொரு பேசிக்கான விஷயங்கள் உங்களோட கம்யூனிட்டியை வந்து நீங்க எப்படி வச்சுக்கொள்றது அப்படின்றதுக்கு. சரியா? சோ அடுத்தது பாருங்க, லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன், மேக்கிங் ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ். அடுத்தது வந்து ஹெல்த் சர்வீஸால வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்பர் யூஸ் கிடைக்குது. ஓகே, வித் ஹெல்த் சர்வீஸால வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்பர் யூஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. சரியா? சோ Assalamu alaikum. ஒரு கம்யூனிட்டி வந்து வலைக்கும் சலாம், ஒரு கம்யூனிட்டி வந்து Lisa, why are you late? The community health service are useful in improving the health of the family. So ஒரு ஃபேமிலியை வந்துமா ரன் பண்றதுக்கு வந்து கட்டாயமா ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் ஒன்று தேவைப்பா. நாங்க ஒவ்வொரு வீடுகள்ல வந்து 3 பேர் இருந்தீங்க எல்லாருமே, அப்பா அம்மா ஒரு ஒரு சைல்டு இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு கூட ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் வந்து கட்டாயம் தேவை. நாங்க வந்து நிம்மதியா வாழணும், டிசீசஸ் இல்லாம ஹெல்த்தியா நாங்க வாழணும்னு சொன்னா எங்களுக்கு கட்டாயம் வந்து நாங்க என்னென்ன செய்யணும், எது எது செய்யக்கூடாது, நாங்க எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ஹெல்த் சர்வீஸ் தான் எங்களுக்கு சொல்லி தருவாங்க. சோ இப்ப வந்து ஹெல்த் சர்வீஸ் சொல்லி தரணும்னு இல்லை, இப்ப போன்ல நீங்க யூஸ் பண்ணாலுமே வந்து யூ ஆர் கெட்டிங் இன்ஃபர்மேஷன், யூ ஆர் கெட்டிங் நியூஸ். ஓகே, யூ ஹாவ் அப்டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமமா பாருங்க, ஒரு சர்வீஸா வந்து கட்டாயமா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு பிஹெச்எம் அப்படின்றவங்களும் பிஹெச்ஐ அண்ட் எம்ஓஹெச் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிஹெச்எம்ன்றது வந்து என்னது? பிஹெச்எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பப்ளிக் ஹெல்த் மிட்வைஃப், பிஹெச்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Public Health Inspector, MOH stand for Medical Officer of Health. ஸோ இது எல்லாமே வந்து யூ ஆல் ஷுட் நோ. இப்போ உங்களோட ஏரியாஸ்லயுமே வந்து இது மூணுமே இருக்கும். இது மூணுமே வந்து இந்த 3 விஷயங்களுமே இட் வில் பி உங்களுக்கு மிட்வைஃபை தெரிஞ்சிருக்கும். ஷில் பி நர்ஸ் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒயிட் கலர் நர்ஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பிஹெச்ஐ உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து டார்க் கிரீன் கலர்ல வந்து பேட்ச் போட்ட வாக்குல அவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எம்ஓஹெச் அப்படின்றது வந்து ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்து நீங்க போகணும். இடம் அப்படின்னு சொன்னா வந்து அது வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், பிரெக்னன்ட் மதர்ஸ், பேபிஸ், இவங்க எல்லாத்தையுமே வந்து அங்க கொண்டு போயிட்டு தான் வேக்சினேஷன் எடுப்பாங்க. சரியா? சோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா இது வந்து தெரிஞ்சிருக்கணும். நேஹா, நேஹா யூ ஆர் டூயிங் சம்திங் விச் யூ ஆர் டிஸ்டர்பிங் எவ்ரி ஒன்மா. நேஹா, நான் படிச்சு தரது நல்லா கேட்டுக்கோங்கம்மா. அதுக்கு பொறவு வந்து என்ன செய்யுங்க, அதுக்கு பொறவு வந்து நீங்க இந்த இந்த நோட்ஸை போடுங்க, ப்ராப்ளம் இல்ல. இப்ப படிச்சு தரதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு பொறவு யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் மா நேஹா. பாருங்க, இப்ப அடுத்தது வந்து Yes. சில்ட்ரன், நாங்க வந்து எங்களோட ஹெல்த் சர்வீஸை வந்து அவைலபிளா வைக்கணும்னு சொன்னா நாங்க வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு கேக்குறாங்க. அதாவது இப்ப நாங்க வந்து ஒழுங்கான ஒரு ஹெல்தியான ஒரு பர்சனா ஒரு 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 ஹெல்தியான பர்சனா இருக்கணும்னு சொன்னா என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நாங்க ஃபாலோ பண்ணணும் பாருங்க. சரியா? முதலாவது வந்து நாங்க என்னவா ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா, இஃப் a member of your family have an infectious diseases, inform the PHI. ஸோ உங்களோட ஃபேமிலியில வந்து யாருக்காவது வந்து ஒரு
மத்தவங்களுக்கு பரவக்கூடிய என்ன மாதிரி ஒரு டிசீசஸ் இருந்தா வந்து கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா பிஹெச்ஐக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? ரெண்டாவது வந்து உங்களோட ஃபேமிலில வந்து யாராச்சும் பிரெக்னன்ட் மதர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஓகே, நீங்க வந்து பிஹெச்எம் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பிஹெச்ஐன்னு சொன்னா யாரு? பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். பிஹெச்எம்னு சொன்னா பப்ளிக் ஹெல்த் மிட்வைஃப். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. சரியா? மூணாவது வந்துமா, நீங்க வந்து வேக்சினேஷன் அளிக்கணும், ஊசி குத்தணும்னு சொன்னா அந்த டைம், அந்த டேட், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்கணும், எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா அதுக்குமே வந்து நீங்க மிட்வைஃபை கான்டாக்ட் பண்ணணும், பிஹெச்எம். சரியா? அண்ட் அடுத்தது வந்து ப்ரொவைட் அசிஸ்டன்ட் டு ஆர்கனைஸ் ப்ரோக்ராம்ஸ். இப்ப வந்து நீங்க என்ன செய்ய ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த ப்ரோக்ராம் எதை பத்தி, என்னத்தை பத்தி சொல்றீங்க, எந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து பாருங்க. எராடிக்ஷன் ஆஃப் டெங்கு, டெங்கு எப்படி குறைக்கலாம், எப்படி இந்த ஸ்மோக்கர்ஸ் வந்து இல்லாமக்கலாம், என்ன செய்யலாம், இந்த ஸ்மோக்கிங்க்கு வந்து என்ன நாங்க செய்யணும், அது மட்டும் இல்லாம எப்படி நாங்க கிளீன் வாட்டரை வந்து அப்டெயின் பண்ணணும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி சிம்பிள் இன்ஃபர்மேஷன் என்ன செய்வாங்க, என்ன செய்யணும், இந்த மாதிரி சிம்பிள் இன்ஃபர்மேஷனை வந்து நாங்க ஒரு ப்ரோக்ராமா செய்யலாம். சரியா? அடுத்தது வந்து சில்ட்ரன் பீயிங் அடுத்தது வந்து பீங் ஸ்கிரீன்ட் ஃப்ரம் காமன் இல்னஸ் அண்ட் அட்டெண்டிங் கிளினிக் ரெகுலர்லி. இப்ப வந்துமா இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நாங்க போறோம், நீ பாத்துக்கிறீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கட்டாயமா வந்து இப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னா நான் என்ன செய்யணும், கட்டாயம் கிளினிக்கு போகணும். எஸ்ஓ இல்லையா? எஸ்ஓ நோ டெல் மீ. நான் போவாம Yes, teacher. Yes, கிளினிக்கு போவாம teacher. எனக்கு கால் ஒரே வலிக்குது டாக்டர், எனக்கு யாருமே இல்ல, இப்படி நான் ரீசன் சொன்னா சரியா? இல்ல. இப்ப கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு 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 இது தந்திருக்குதுன்னு சொன்னாமா கட்டாயம் நாங்க போகத்தான் வேணும். கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், we have to definitely go. அண்ட் அடுத்தது பாருங்க சில்ட்ரன், அடுத்தது பாருங்க, ஐ வில் ஷோ யூ. அடுத்தது வந்துமா ஸ்கூல் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன். ஸ்கூல் எல்லாம் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது அவங்களோட ஸ்கூல்ல. பல் செக் பண்ணுவாங்க, ஐ செக் பண்ணுவாங்க. இது கட்டாயமா வந்து இந்த மாதிரி கிளினிக் வந்து ஸ்கூல்ல கட்டாயம் இம்பார்ட்டன்ட். அப்ப கண் பார்வை விளங்காட்டி உங்களை ஒரு கிளினிக்கு போடுவாங்க. வீட்டுக்கும் வருவாங்க, ஹோம்க்கும் விசிட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உமன் கிளினிக்னு சொன்னா உமன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு உமன்ஸுக்கும் ஒரு கிளினிக் நடக்கும். அது மட்டும் இல்லாம டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க, டயபெட்டிக்னு சொன்னா சுகர் உள்ளவங்க, இந்த பிளட் பிரஷர் உள்ளவங்க, இவங்களுக்கும் ஒரு கிளினிக் இருக்குது. சோ இந்த மாதிரி 3 வகையான கிளினிக் வந்து கட்டாயமா நாங்க என்ன செய்யணும், இது 3ஐயும் நாங்க கட்டாயம் அட்டெண்ட் பண்ணணும், கட்டாயமா நாங்க வந்து போகணும். சரியா? அண்ட் அடுத்தது பாருங்கம்மா, அடுத்தது பாருங்க, obtaining correct health advice. நாங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஹெல்த் அட்வைஸ், இப்போ எங்களுக்கு ஒரு பர்சன் வந்து கரெக்டான ஹெல்த் அட்வைஸ் எங்களுக்கு, இப்ப நாங்க ஒருத்தருக்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்றோம். சரியா? இப்ப வந்து நாங்க இன்னைக்கு வைப்போம், ஜஸ்ட் டேக் அ நேம். ஓகே, ஆகிப் வந்து என்கிட்ட கேக்குறாரு, டீச்சர் இப்படி செஞ்சா, இப்படி நான் வந்து இந்த சாப்பாடு ஈட் பண்ணா வந்து இது நல்லமா, இந்த ஃபுட் வந்து நல்லமா, இப்படி கேக்குறாரு. அப்ப நான் என்ன செய்யணும், சரியான விஷயத்தை தான் நான் வந்து என்ன செய்யணும், ஆகிப்க்கு சொல்லி கொடுக்கணும். இல்ல ஆகிப், இது வந்து சரியில்லை, இது நீங்க ஈட் பண்ண கூடாது, இது வந்து எங்களுக்கு ஹார்ம்ஃபுல், இந்த மாதிரி விஷயம் இப்படி இப்படின்னு சொல்லி நான் அப்டெயின் பண்ணணும். என்னது, கரெக்டான ஹெல்த் அட்வைஸ் தான் நான் அப்டெயின் பண்ணணும். நான் பிழையான தகவல் சொன்னா என்ன நடக்கும்? What will happen, children, if I tell something wrong? What will happen if I tell something wrong? Tell me. Teacher, it's harm to everyone. அது வந்து it will be harmful for everybody and sometimes அது வந்து எங்களையுமே என்ன செஞ்சிரும், அஃபெக்ட் பண்ணிருமல்ல. இவங்க இப்படி சொன்னாங்களே, நாங்க இவங்களோட பேச்சை கேட்டு செஞ்சுட்டோம் பாருங்க, எங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து we will be thinking. சோ நாங்க வந்துமா ஒரு ஹெல்த் அட்வைஸ் கொடுக்குறோம்னு சொன்ன ஒருத்தருக்கு நாங்க கட்டாயம் என்ன செய்யணும், அது வந்து கரெக்டான ஒரு அட்வைஸை வந்து நாங்க கொடுக்கணும். Okay, and the other one is children getting advice on nutrition, reproductive health like skills etc. சோ நாங்க என்ன வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து நாங்க என்ன நியூட்ரிஷன் சாப்பிடணும், விட்டமின், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், இது எது நாங்க சாப்பிடணும், இது சாப்பிட்டா இது எங்களுக்கு என்ன கிடைக்கும். அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்றது வந்து எங்கட
when we grow there are reproduction. நாங்க என்ன மாதிரி grow ஆகணும், பேபியா இருந்தாலும் சரி, ஒரு பிரெக்னன்ட் மதர் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நாங்க எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னா இது வந்து லேர்ன் பண்ணி கொள்ளணும். இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியா அப்படின்னு சொன்னா நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட ஏஜ்க்கு ஏற்ப we have to study. இப்ப நீங்க அடுத்த ஒரு ஏஜுக்கு ஸ்டார்ட் பண்றீங்களா, you are going for a next grade. இப்ப நீங்க grade 7 இருக்கிறீங்க, அடுத்து grade 8 போகும்போது sometimes you will have a vaccination. இப்ப grade 6ல you will have a vaccination for sure. Next I guess for grade 8ல you will have another vaccination, polio. So இந்த மாதிரிமா ஒவ்வொரு பேசிக்கான விஷயத்தையுமே வந்து we should know. இப்ப எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு டேப்லெட் தராங்க. இப்ப எங்களோட ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு வந்து அயன் டேப்லெட் தந்திருக்கிறாங்களா எப்பயாச்சும்? அயன் டேப்லெட் பிரவுன் கலரா Yes, இருக்கும். teacher. Iron Yes, teacher. vitamin teacher, grade அது 5 ஒயிட் கலர் ஒயிட் கலர் டேப்லெட் ஒன்று தருவாங்க. அந்த டேப்லெட் ஏன் தராங்கன்னு சொன்னாமா, அது வந்து எங்களோட ஹெல்த்துக்காக தராங்க. எங்களுக்கு ஒரு அயன் எங்களோட டெஃபிஷியன்சி குறைஞ்சிடக்கூடாது. நாங்க வந்து நல்ல கொஞ்சம் கொஞ்சமா நாங்க க்ரோ ஆகுற பீப்புள் தானே. ஸோ நாங்க எப்படி க்ரோ ஆகுறதுக்கு வந்து அதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் விட்டமின். சோ அத வந்து யூ ஹாவ் டு ஆஸ்க், இது ஏன் எதுக்காக சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கணும். ஒரு விஷயத்த வந்து நீங்க சாப்பிடுறீங்களா, ஒரு விஷயத்த வந்து when you are eating something, if somebody gives you, ask, இதை ஈட் பண்றதால what is the benefit? You should ask. இந்த விட்டமின் ஓகே ஐம் eating an egg, so ஓகே இந்த எக்ல வந்து there is complete protein. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து உங்களுக்கு தெரியணும். விளங்குச்சா? தெரியாம நாங்க இருக்கக்கூடாது. Did you all understand everything clearly, children? Are you clear Yes, with the lesson teacher. today which we studied? Yes, teacher, clear teacher. ஓகே டார்லிங், ஓகே. ஸோ கிளியரா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். டவுட்ஸ் இருக்கிறவங்க ப்ளீஸ் டெல் மீ சில்ட்ரன் ஹூ ஹேவ் டவுட் இந்த லெசன் வித் வி ஸ்டடிட். யாருக்கு சரி டவுட்ஸ் இருக்குதா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் கட்டாயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனி டவுட் சில்ட்ரன்? எனிவன் ஹேவ் எனி டவுட்? Teacher. Not teacher. அப்ப கிளியரா விளங்கிச்சு தானே? ஓகே, இந்த லெசன் கிளியரா விளங்கிச்சு தானேமா? Yes, லெசன் விளங்கிச்சு teacher. தானே? ஓகே ஓகே. சோ அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ஓகே ஐ வில் ஷேர் யூ த நோட்ஸ் சில்ட்ரன். நான் நோட்ஸை ஷேர் பண்றேன். நோட்ஸை வந்து எழுதுங்க சரியா? நோட்ஸ் வந்து கட்டாயம் நீங்க எல்லாம் எழுதணும். ஏன் எழுதணும்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தந்தேன் தானேமா, இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தந்திருக்கிறேன். சோ நீங்க படிச்சா உங்களுக்கு நீங்க நோட்ஸ் எழுதும் போது உங்களுக்கு விளங்குவா, டீச்சர் இந்த பாயிண்ட் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அப்படின்றது நினைவு வரும். அதுக்கு தான் நோட்ஸ் தாருது சரியா? சோ சிம்பிளா நோட்ஸ் தாரேன், அந்த நோட்ஸை எழுதிக்கோங்க. ரைட் டவுன் தோஸ் நோட்ஸ். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ a minute. 1 minute இருங்க, ஷேர் பண்றேன். If anybody have any doubt, you all can ask me children. லெசன் சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கட்டாயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரியா? The newcomers, tell me, did you all understand? The ones who joined newly. Yes, teacher. Okay. You are clear with the lesson? No? இப்போ எனக்கு previous friends, they will. ஓகேம்மா, டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் கேட்கணும் சரியா? யோசிக்க கூடாது. டவுட்ஸ் இது வந்து உங்களோட படிக்கிற டைம் தானேம்மா. நீங்க படிக்கிற டைமை வந்து யூ ஹாவ் டு யூஸ் இட். உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கலன்னு சொன்னா நீங்க வந்து கேட்கலாம். அப்படி உங்களுக்கு வாய்ஸ் நோட் ஓபன் பண்ணி உங்களுக்கு ஷையா இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னா யூ கேன் ஈவன் ட்ராப் மீ a மெசேஜ். இந்த chat பாக்ஸ்ல வந்து எனக்கு ஒரு மெசேஜ் தாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களோட டவுட்டை சரியா? இப்ப நீங்க 9 o'clock ஜூம் முடிஞ்சு நீங்க வந்து when you are going from the zoom, you have to clear your mind. இது நாங்க இன்னைக்கு படிச்சிருக்கிறோம், இன்னைக்கு எங்களுக்கு இது நல்லா விளங்கிடுச்சு அப்படின்றது வந்து நீங்க கட்டாயம் அது அந்த பாயிண்ட் வந்து நினைவு வச்சு கொள்ளணும் சரியா? எப்பயுமே வந்து நீங்க ஜூம் விட்டு கிளாஸ்ல இருந்து லீவ் பண்ண ஓகே நாங்க இன்னைக்கு இப்படி ஒண்ணு படிச்சிருக்கிறோம், இது எங்களுக்கு நல்லா விளங்கிச்சு அப்படின்னு கட்டாயம் படிச்சு கொள்ளணும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் சரியா? டோன்ட் ட்ரை டு வேஸ்ட் யுவர் டைம். You all have to learn. This is your learning time, no? Okay, write down the notes, children. Write down these notes. Are you all writing, children? Yes, teacher. Yes, teacher. Okay, ma'am. Okay. Teacher, can you on the
என்னதுமா? Can we on the I didn't get it. Okay, write down the notes. teacher should put notes. Yes, ma, you can write as notes and you can write it. டேட்டை போடுங்க. இந்த டேட்டை போட்டு அழகா எழுதுங்க. இன்னைக்கு நாங்க Teacher இதுதான் படிச்சிருக்கிறோம். teacher the heading டேட்டை is போட்டு notes. yes ma, write that. Put the date, write notes and write down these headings. பாருங்க headings தந்திருக்கிறேன் தானே, headings எல்லாம் அழகா மென்ஷன் பண்ணி ஒழுங்கா அழகா எழுதணும். நோட்ஸை கிளியரா எழுதினா தான் you will understand something. Yes ma, after you write it clearly write down the headings.
Finish, teacher. Finish, teacher. Okay, ma, wait for some time. Teacher, do we have another note? Yes, you have another notes. Done, teacher. Finish, teacher. Finish. Finish, madam. No, teacher. Finish, ma'am. Okay, you all wait, children. Let everybody finish their work. I will share you the next notes. Shall I share in the chat box, children who have completed? Shall I share in the chat box? Teacher. Okay. முடிச்சவங்க வந்து chat boxல ஷேர் பண்றேன். அந்த நோட்ஸ் எழுதுங்க. Teacher, done. Wait, ma, I will share you in the chat box. இப்ப அனுப்புற நோட்ஸ் இல்ல. அந்த நோட்ஸ் இல்ல. இந்த நோட்ஸ். Check these notes which I have sent you now. Write down that notes, okay? Okay, good job, children. Good job. Teacher should send the photo. If you can send me. If not, no problem. I know Okay. you all would have written, no, so it's not an issue. Good job, Shatijan. Good job. Thank you, teacher. Teacher, finish, teacher. Okay, the ones who have completed, you all can write down the notes which I have been shared in the chat box. The note is storing. What? The note is loading, teacher. See, check properly. I have shared it. I'll share again. Just check once again. If you didn't get, you will get. Everybody will get. See, wait. I'll share again. See, now check.
Teacher, the note is so small, teacher. Then you have to zoom and write it. Teacher, I have coverage problem. Please send the notes one more time. I didn't hear you. Change the photo. Teacher? Miss? Teacher, please show class. This one not teacher, second one, sir. ஃபர்ஸ்ட் ஒன்ல நோட்ஸ் வந்து குடுத்து ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. அப்ப நீங்க குயிக்கா எழுத தெரிஞ்சிருக்கணும் தானே. நான் இப்ப செகண்ட் நோட்ஸை வந்து chat பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். ஓகே, எழுதாதவங்க அதை எழுதிக்கோங்க. இப்ப செகண்ட் நோட்ஸை வந்து தான் எழுதணும். Share the first notes in the chat box. Wait.
finished, teacher. Okay, ma. The ones who have completed, you all can leave the Zoom. Good night. Bye. The others, please write quickly. If you are not written, take a screenshot of everything. Okay, ma. Good night. Bye. Bye, teacher. Thank you, Good teacher. night, Good teacher. night. Bye, Bye. Okay, teacher. ma. Welcome. Bye. Bye, Good teacher. night, Thank teacher. Bye, teacher. Bye, ma. Is it all, teacher? Finish. Teacher, I finished, teacher. Okay, ma. The ones who have completed, you all can leave. Good night. Bye. Teacher. Teacher, bye, teacher. Good night, ma. Welcome, darling. Bye. The ones who have not completed, please take a screenshot to save everything. Okay, the first notes and the second notes save பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் செக் பண்ணுங்க. Bye, teacher. பாய்மா. Thank you, madam. Bye, madam. பாய் விஷான். பாய். Thank you, madam. Good night, madam. God bless you, madam. Bye, madam. God bless you too. பாய்மா. பாய் ஆரன். Good night, teacher. பாய் அக்மல். பாய். Nikish, Lisa and Akhil, have you completed? No, teacher. Lisa, you have to complete, Lisa. Now today's the class will end. You have to complete on the next class and show me, okay? எல்லா நோட்ஸையும் சேவ் பண்ணிட்டீங்க தானேம்மா? 2 பிக்சர் அனுப்பினேன். ஷார்ட் பாக்ஸ்ல 2யும் சேவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யூ கேம் லேட். நோ 8:30க்கு தானே வந்தீங்கம்மா. அதான் உங்களுக்கு இன்னைக்கு டைம் இல்லை. கம்ப்ளீட் பண்ணிடுங்க லீசா நோட்ஸை. Akhil, what about you? Have you finished? Children, you both can leave, but definitely complete your work and come, okay? I will check your notes, both Teacher, of you. I கட்டாயம் நான் have check பண்ணுவேன் உங்க பேத்துலையும். screenshot. Yes, ma. Okay, I have Akhil. screenshot. நீங்க ஓகேம்மா, ஸ்கிரீன்ஷாட் பண்றதும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் நோட் செகண்ட் நோட் ரெண்டும் எடுத்துட்டீங்க தானே ஸ்கிரீன்ஷாட்? Press save down. ஓகே, டன், ஃபைன். ஓகே, Akhil. Press save down, teacher. Okay, okay. First one, if you have done, only the second one, you have to take a screenshot. Okay, ma. Okay. Lisa, what about you? Teacher, now I am writing. Okay, you take a screenshot and light it, Lisa. Okay. Share the I have shared the notes in chat box. No, save it and write it. Okay. The Zoom will end, Lisa. Good night.
Good night, teacher. Assalamu alaikum. Bye, teacher. Jazakallah. Wa alaikum salam. Bye, ma. God bless.